சப்போஸ் தேர்ட் பிசிஏக்கு டாட்நெட்டில் 12th ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் எக்ஸ்எம்எல் கிளாஸ். இந்த ப்ரோக்ராமுக்கு 3 விஷயம். எக்ஸ்எம்எல் எப்பயுமே நம்ம எம்டி வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி அந்த சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் அந்த நேம் அந்த வெப் அப்ளிகேஷன் நேம் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ ஐட்டம் நியூ வெப் ஃபார்ம் அப்படின்றது கொடுக்கும். அந்த வெப் ஃபார்ம் க்ரியேட் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் அப்படின்ட்டு ஒன்றையும் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே தான் இந்த எக்ஸ்எம்எலுக்கான கோடிங்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது. ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம் எக்ஸ்எம்எல் கோட் மூலமா. ஸோ அது எப்படின்றது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இப்படி தான் வரும். வெப் அப்ளிகேஷன் 14 அப்படின்னு ஒரு வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்டூடெண்ட் டேட்டாஸ் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா? இது எப்படி ஓப்பன் பண்ணலாம்னா எஸ்பெஷலி ஆட் நியூ ஐட்டம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இதில் எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்றத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நியூவாக எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்றது வந்துடும். நான் இங்கே வந்து ஃபைல் நேம் மாற்றிக்கலாம். ஸோ இப்படி நான் எக்ஸ்எம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டூடெண்ட் டேட்டாஸ் அப்படின்றதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாஸ் அப்படின்ற ஒரு டேபிள் நேம் கொடுத்து அதில் ஐடி நேம் ஏஜ் அப்படின்றது வாங்கியிருக்கேன். 3 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் ஃபார்ம் 1.aspx அப்படி அதில் போயிட்டு நம்ம aspx .cs பேஜ் சிஎஸ் பேஜ். இதுவே ஏஸ்பிஎக்ஸ் பேஜில் டிசைன் பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வெப் ஃபார்ம் க்ரியேட் பண்ணணும், ஸ்டூடெண்ட் ஐடி நேம் ஏஜ் எக்ஸ்எம்எல் ஃபைலில் இது 3 தான் கெட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணிக்கிறோம். அது சேவ் எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்ற ஒரு பட்டன் வைக்கிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான கோடு எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த லோடு அதுக்கான கோடிங் இந்த சேவ் எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கான ஃபுல் கோடிங் பட்டன் கிளிக்கான கோடிங் இதுதான். ஸோ இது மெயின் C# கோடிங்கு. இதில் ஸ்ட்ரிங்கோட ஃபைல் பாத் நேம், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்ததுல டேபிளோட பாத் நேம் தான் கொடுத்துருக்கோம். எஸ்கேல் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் பாத் ஈக்குவல் சர்வர் டாட் மேட் பாத் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டில் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை போட்டு நம்ம அந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் மேலே ரைட் கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்க அந்த நேம் நம்ம கொடுத்த நேமை அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் நியூ எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நியூ எக்ஸ்எம்எல் அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து அதில் போய்ட்டு லோட் ஆகணும். அந்த ஃபைல் பாத்தில் போய்ட்டு லோட் ஆகணும் அப்படின்றதுக்கான கோடிங்கு டாக்குமெண்ட் லோடிங். அதுக்கடுத்து கிரியேட் நியூ ஸ்டூடெண்ட் எலிமெண்ட்டு ஐடி இது எல்லாமே வந்து என்னது டெக்ஸ்ட் பாக்ஸில் வாங்குறது கொண்டு போய் அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் ரைட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லோடு எக்ஸ்எம்எல் டு கிரிட், அதாவது ஒன்ஸ் நான் சேவ் எக்ஸ்எம்எல் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா டெக்ஸ்ட் பாக்ஸும் எம்டி ஆகிடும் அப்படின்றதுக்காக இந்த கோடு. தென் லோடு எக்ஸ்எம்எல் டு கிரிட் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோடிங் C# கோடிங்கு. அதே மாதிரி இதுதான் வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கான கோடிங். வெப் ஃபார்ம் ஒன்றுக்கான கோடிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட் வியூ எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் வந்து எதுவுமே நான் கனெக்ட் பண்ணல ஆக்சுவலி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லேபிள் கொடுத்துருக்கேன். என்னென்னா இந்த சேவ் எக்ஸ்எம்எல் ஃபைலில் நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த லேபிளில் ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ அந்த மெசேஜ் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆடட் ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் இன் எக்ஸ்எம்எல் ஃபைல், இந்த மெசேஜ் தான் ஷோ ஆகும் லேபிள் 1ல். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் சோர்ஸு, எஸ்கியூஎல் டேட்டா சோர்ஸு. இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கானதும் நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்தோம்னா இது எப்படி ரன் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நியூவாக நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி கொடுக்குறேன், அதுக்கடுத்து நேம் கொடுக்குறேன், தென் ஏஜ் கொடுக்குறேன். சேவ் எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னு கொடுத்தோன்னே நான் கொடுத்த டேட்டா வந்து இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் எனக்கு லோட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கான கோடிங் இந்த டேபிளுக்கான கோடிங் எல்லாமே நம்ம எதுவுமே இது பண்ணல. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா நம்ம வந்து C# கோடிங்கில் ரைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இதுக்குமே இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குறது இந்த டேபிள் சேவ் ஆகிடும். ஸோ அழகாக நம்ம
கொடுத்து சேவ் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் இருக்கும். இதில் இருக்க நேம்ஸ் எல்லாம் வந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு எக்ஸ்எம்எல்ல போய் லோட் ஆகிறது. ஸோ இதுதான் இது ஆக்சுவலி இதுக்கான, அதாவது இந்த லிஸ்ட் இருக்கு இல்லையா, டேட்டா பவுண்ட் அப்படின்றது ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு இந்த லிஸ்ட் வந்து ஒரு ட்ராப் டவுன் வந்து இதில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படின்னா எஸ்கியூஎல் அந்த இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் போயிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி இந்த டேட்டா சோர்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. எஸ்கியூஎல் டேட்டா சோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கிரியேட் ஐட்டம்ஸ் பண்ணணும். இதில் ஏதாவது நம்மளுக்கு ஐட்டம்ஸ் இருக்கிறது ஆட் பண்ணணும். இதில் வந்து நம்ம கொடுத்து அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நம்ம ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலி இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். ஓகே, எடுத்துடலாம். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் கொடுக்கலாம். ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் எக்ஸ்எம்எல் ஃபைல் அப்படின்னு கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டேபிளில் க்ரியேட் ஆகி ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்எம்எல் டேபிளில் வந்து நமக்கு ஆடட் ஆகிடுது நம்ம கொடுக்குற டேட்டாஸு. ஸோ இதுதான் வந்து 12th ப்ரோக்ராமாக இருக்கிறது. எக்ஸ்எம்எல் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணுறதுன்றது. இது மெயினாக நம்ம வந்து C# கோடு ரைட் பண்ணணும். C# கோட்லேயே வந்து தேவையானது எல்லாமே வந்து நம்ம கொடுத்துடணும். வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். அதில் வந்து அதுக்கடுத்து C# அந்த பட்டனுக்கான கோடு ரைட் பண்ணுறோம். இதில் வந்து இந்த ஹெடர் ஃபைல்ஸ் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அப்படின்னு. தென் வந்து லோடு எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கான இதை வந்து நம்ம கொடுத்துடணும். இந்த லோடு எக்ஸ்எம்எல் ஃபைலை தான் நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு பட்டனு, அந்த லேபிள் வந்து கொடுத்தோன்னே எனக்கு லேபிள் வந்து இங்கே ஷோ ஆகும். இது ஜஸ்ட் வந்து ஒரு கிரிட் வியூ. இந்த கிரிட் வியூக்கான கோடிங்க்கு நம்ம வந்து இங்கே